வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோம்னா, மிதுனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மிதுனம் ராசிக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கணும்னா, நிறைய யோசனை, அது கான்டாக்ட்ஸு, அது மூலியமாக முன்னேற்றம் தரக்கூடியதான வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. புதன் பகவான் கொஞ்சம் பலமான விஷயமா இருக்கிறாரு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதனால் என்னென்னா, உங்களுக்கு பேச்சுத்திறன் மற்றும் அறிவாற்றல் எல்லாம் நல்லபடியாக, உங்களோட யோசனைலாம் நல்லபடியாக வெளிப்படும் இந்த காலம் பொறுத்தவரையில். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஐடியாவை சேஞ்ச் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற ஒரு யோசனை உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மிதுனம் ராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் தெளிவு, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட பேசுங்க. எந்த ஒரு லூஸ் டாக் அது மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களோட ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அண்டு உங்களோட பார்ட்னர்ஸ் கூட அது ரொம்ப தெளிவாக யோசனை பண்ணிக்கோங்க. எது பேசணும், எது பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சராசரியாக தான் இருக்கும். ஆவரேஜ் இன்கம் தான் இருக்குது. பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி குறைச்சலான வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. சிறிய அளவில் கொஞ்சம் பழைய கலெக்ஷன் எல்லாம் வரும். அதை நீங்கள் அதே நேரங்களில் உங்களோட பழைய கடன்கள் சிலது இருக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் அடைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வாய்ப்புகளை தரப்போகுது. ஆனாலும் சின்ன சின்ன தேவையற்ற செலவுகள் வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் எந்த ஒரு பொருளும் வாங்கிறது இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஏதாவது அவசியம் இருந்தாலும் கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி வைங்க. அது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் பொறுத்த வரைக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அது உங்களோட சகோதரர்கள் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழிற்சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்ட பேசும்போது மட்டும் அவசரம் மட்டும் காட்டாதீங்க. சின்னதாக அவசரப்பட்டீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப அவசியம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக இந்த ஒரு வாரம் ரொம்ப சாதகமானதாக இருக்க போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். கவனம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியாக இருக்குது. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் பொறுத்த வரைக்கும் உங்கள் நர்வ்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம், டயர்டு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக யோசிக்கிறத குறைங்க. அது உங்களுக்கு பாடி டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 1/2 hour 45 minutes எவ்ரிடே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் பாடி டயர்ட் பொறுத்தவரையில். இந்த வாரம் பொறுத்தவரையில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 and 8. 5, 8 இந்த 2 நம்பரை பயன்படுத்துங்க. இந்த 2 நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் க்ரீன் கலர் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விநாயகர் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு கடவுளோட அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும்.
இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு அருகம்புல் மாலை சமர்ப்பிச்சு, அது அர்ச்சனை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் காத்துட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எந்த சின்ன சின்ன ஹெல்ப் பேனா வாங்கி கொடுக்கறது, இல்ல ஏதாவது அவங்க கேட்குற புக்ஸ் அவங்க தேவைப்படுற புக்ஸ் வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் குடுக்கறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. இத நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.